தமிழ் சினிமால ஒரு பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளர் இருக்கக்கூடியவர் தான் கே ராஜன். அவரு இன்னைக்கு அடையாறு ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் தீயணைப்புத்துறையை சேர்ந்தவங்க கே ராஜன் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். இது சம்பந்தமா போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால எக்கச்சக்கமான தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மத்தியில அவரோட ஸ்பீச் மூலியமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் தயாரிப்பாளர் கே ராஜன். எக்கச்சக்கமான மேடைகள்ல நடிகர்களையும் பத்தி ரொம்ப கோபமாகவும் காட்டமாகவும் பேசின பல வீடியோக்கள் இவரை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா தமிழக அரசியலை பத்தி எக்கச்சக்கமான விமர்சனங்களையும் முன் வச்சாரு. எந்த கட்சி சேர்ந்தவங்க ஜெயிக்கணும், யாருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பல விஷயங்களை முன் வச்சாரு. எப்போதுமே ஒரு பிரஸ் மீட், ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னா கே ராஜன் அதுல கலந்துக்கிறாருன்னா அந்த ஸ்பீச்சை பார்க்கறதுனே ஒரு தனி கூட்டம் உருவாயிருக்கும். அந்த அளவுக்கு எதையுமே ரொம்ப போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் இன்னைக்கு சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் அவரோட உடலை மிதந்து போற பிறகு தீயணைப்புத்துறையை சேர்ந்தவங்க அவர் உடலை கைப்பற்றி அவர் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆத்துல உடல் மிதக்கும் போதுதான் அது கே ராஜனோட உடல் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இது தற்கொலையா இல்ல வேற ஏதோ விபரீத சம்பவம் நடந்திருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை தற்கொலையா இருக்க பட்சத்துல இப்ப வரைக்கும் அவர் எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்காரு, கே ராஜன் அவர்கள் இப்படி தற்கொலை முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு. தமிழ்ல உணர்ச்சிகள், நினைக்காத நாளிலை, பகாசுரன், துணிவு, பாம்பு சட்டை இது மாதிரி பல படங்களுக்கு இவர் ஒரு இணை தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு. தன்னோட படங்கள் வெற்றி தோல்வி அடையுது அப்படிங்கிறத பொறுத்து நடிகர்களை பத்தி பல பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் ஸ்டேஜில் ஓப்பனாகவே தெரிவிக்கக்கூடியவர். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யாராவது நடிகர் லேட்டா வந்தா கூட அதையும் ஓப்பனா சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ரொம்ப போல்டான ஆளு எதுக்காக இந்த விபரீத முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல. ரசிகர் மத்தியில் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.